ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ஔவையை முதலில் பார்த்தேன். எனக்கு 8 வயது இருக்கிறப்ப, அப்ப நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்க, எனக்கு வயசு 68. ஓப்பன் வந்துருச்சு இப்போ வெளியே. பாரதியை பற்றி ஒரு பேச்சு போட்டி நடத்தினாங்க சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கெல்லாம். அப்போ எலிமெண்டரி ஸ்கூல் என்று சொல்லுவார்கள், தொடக்கப்பள்ளி. அதில் மாவட்ட அளவிலே நான் முதற் பரிசு வாங்கியிருந்தேன். தமிழகத்தில் இது வடசென்னையிலே சங்கரலிங்க நாடார் பள்ளி என்று ஒரு பள்ளி உண்டு. அந்த பள்ளியிலே வைத்துத்தான் அந்த பரிசை தருகிறார்கள். பரிசை தருவதற்கு ஔவையவர்கள் வந்திருந்தார்கள். அன்றுதான் அவரை பார்த்தேன். அதற்காக பார்த்து நினைவிருப்பதற்கு காரணம் என்ன என்றால், ஏதையும் எவ்வளோ எளிமையாக சொல்ல முடியும். நான் 8 வயசு பையனா இப்போ இருக்கக்கூடிய பசங்கள்லாம் பாருங்கள், எல்லாம் அந்த ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸு. அப்போ 60 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் இந்த ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அது வருது. முன்னெல்லாம் டாக்டர்னா டாக்டர் தான், அவர் ஜெனரல் ஃபிசிஷியன்னு சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் அவர் மருந்து கொடுப்பார். அதுக்கப்புறம் தான் அதில் அவர் இந்த துறையில் ஸ்பெஷலிஸ்ட்டு, இந்த துறையில் ஸ்பெஷலிஸ்ட்னு வந்ததெல்லாம். அது வர தொடங்கி இருந்த காலம். அது ஔவை மேடையில் கிண்டலாக சொன்னார், என் காது வலித்தது என்று மருத்துவரிடம் போனேன். கையை இப்படி வச்சுக்கிட்டார். எந்த காது என்று கேட்டார். வலது காது என்று சொன்னேன். ஐ ஆம் ஸ்பெஷலிஸ்ட் ஒன்லி ஃபார் த லெஃப்ட் இயர் என்று அவர் சொன்னார்னு சொன்னார். எங்க ஸ்பெஷலிஸ்ட்னா வலது காதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட், இடது காதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்டா? 60 ஆண்டுகளுக்கு முன்னால் வேடிக்கையாக அவர் சொன்னது இன்றும் நினைவிருக்கிறது என்றால், அதுதான் ஔவையினுடைய பேச்சாற்று. எல்லாருக்கும் எல்லாவற்றையும் சொல்லுவது. அதுக்கு அடுத்த முறை ஔவையை சந்தித்தப்போ ஒரு முரண்பாட்டோடு சந்தித்தேன். அது என்னன்னா, குன்றக்குடி அடிகளார் அப்போது தமிழ்நாடு தெய்வீக பேரவைன்னு ஒன்று நடத்தினார். அந்த தெய்வீக பேரவையின் சார்பில் இந்து இளைஞர் மன்றம்னு ஒரு பிரிவு இருந்தது. சுகி சிவமும் நானும் அதிலே பொறுப்பில் இருந்தோம். அப்பெல்லாம் ஏகாதேசி இரவு பட்டி மண்டபம் என்று அடிகளார் சொல்லி ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவோம். யாராவது நீங்கள் வந்திருக்கலாம், வயது போனவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். டி நகரில் கற்பகாம்பாள் கல்யாண மண்டபம்னு ஒன்று உண்டு. அங்கே அந்த விழா நடக்குது. இரவு 10 மணிக்கு தான் பட்டிமண்டபம் தொடங்கும். அது முடியறது 2:30 மணி 3 மணி வரையில் ஆகும். அந்த நிகழ்ச்சியில் நம்ம ஔவையவர்கள் நடுவராக அழைக்கப்பட்டிருக்கிறார். சுகிசிவம் அவர்கள் என்ன செய்தார்கள், எப்போ நம்ம அந்த நேரம் எங்கேயும் போய் அந்த ஜனங்கள்லாம் வாங்க முடியாது, நம்ம கொஞ்சம் வேர்க்கடலை வாங்கி வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில். நீ என்ன செய், ஒரு சின்ன சின்ன பொட்டலமாக கட்டி 10 ரூபாய் 10 பைசா 10 பைசா என்று அதை வந்தவங்களுக்கு கொடுக்கலாம். நமக்கும் கொஞ்சம் பணம் நின்னா மாதிரி இருக்கும், நமக்குன்றது அமைப்புக்கு. வந்தவங்களுக்கும் அந்த நேரத்தில் ராத்திரி 12-1 மணிக்கு எங்கே போவாங்கன்னு வாங்கி வச்சுருக்கோம். ஒரு பாத்திரத்தில் கூடையில் வேர்கடல் இருக்குது. அது எந்த அறையில் இருக்குன்னா, இந்த பேச்சாளர்கள் வந்தால் உட்கார்ற அறையில் அது இருக்குது. கொஞ்சம் நேரம் வரணும்னா சிவம் என்கிட்ட சொன்னார், நாளைக்கு அந்த வேர்க்கடலை வாங்கினமே அதை எடுத்து அப்படியே மாதிரி யாருக்கு வேணும்னு கொடுக்கலாமா அப்படின்னு போனால் பாதி கூட வேர்க்கடலை காலி. யார்? ஔவை தான். அவரே எல்லாம் சாப்பிடுவார, நான் கிடையாது. எல்லாருக்கும் இவருக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்து அவருக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்து. எனக்கு அந்த வயசு பாருங்கள், நான் இப்போ கல்லூரியிலே பியூசி படிக்கிற காலம் அது. எனக்கு பயங்கரமாக கோவம். நான் போய் வெடுக்குன்னு அந்த பாத்திரத்தை பிடிக்கிட்டு வேகமாக வந்தேன். அவருக்கு ஒரே சிரிப்பு ஔவைக்கு. நான் சுகிசிவத்துக்கிட்ட அங்கே ஒருத்தர் உட்காந்து அவரும் சாப்பிட்றாரு, எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குறாருன்னு. யாருன்னாரு. ஒரு அடையாளம் சொன்னோன்னே, ஔவையாக இருக்கும், அவர் தான் இந்த கூத்துலாம் அடிப்பார், சரி விட்டுரு என்று சிவம் சொன்னார்கள். இப்படித்தான் 2ஆம் முறை அவரை சந்தித்தது. நான் கல்லூரி வந்த பின்னால் எம்சிசி தெரியல, தாம்பரம் கிறித்தவ கல்லூரியிலே அந்த மாணவர்கள் ஒரு பட்டிமன்றம் நடத்தினார். அதுக்கு ஔவை அழைக்கப்பட்டிருக்கிறார். நான் 3வது அணியிலே சின்ன பையனாக பேசக்கூடிய போனேன். ஔவை என்கிற பெயர் மாணவர்கள் மத்தியில் மந்திர சொல்லாக ஒலித்ததை அன்று நான் அறிந்தேன். நீங்க இன்னைக்கெல்லாம் பட்டிமண்டபமா நடக்குது, இந்த கேவலம் அதுக்குள்ள போக வேண்டாம். ஔவை பேசுகிறார் என்றார். இத்தனைக்கும் அவர் நகைச்சுவை இடையில இருக்கும், ஆனா சாதாரண வழக்கு சொல் கூட மிக குறைவாக வரும். நல்ல
நல்ல தூய தமிழில் எதுகை மோனையில் அவ்வை பேசுவதை கேட்க மாணவர்கள் அப்படி திரண்டிருந்த காலம் அது. அப்போதுதான் நான் வியந்தேன். நம்ம அங்கே பார்த்தவரும் இவர் தான், வேர்கடலை எடுத்தவரும் இவர் தான், இவ்வளவு சிறந்த பேச்சாளரா என்று. ஆனால் அதற்கு பின்னால் அவருடைய பேச்சிலே, அதுவரையில் அவருடைய எனக்கு நெருக்கமான பழக்கம் வரல, கலைவாணர் அரங்கத்திலே ஒரு வழக்காடு மன்றம் ஏற்பாடு செய்திருந்தார்கள். என்ன விழா, அரசு விழாவா எதுன்னு ஞாபகம் இல்லை. குன்றக்குடி அடிகளார் நடுவர் திருக்குறள் இன்றைக்கு பயன்படுமா பயன்படாதா என்று. பயன்படாதுன்னு பேசுகிறார். பயன்படும்னு யார் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? எனக்கு சொல்லலாமா இல்லையான்னு தெரியல, நான் சொல்றேன். நந்தன் அவர்கள் பேசுறார். நான் அதை பார்ப்பதற்கு கலைவாணரங்கத்தில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். நீங்க அதை அப்படியே யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் நன்னன், ஒரு பக்கம் அவ்வை, நடுவில் குன்றக்குடி அடிகளார். அது வாழ்க்கையில மறக்க முடியாத வழக்காடு மன்றம். இல்லை என்ன அழகுன்னா, அவ்வையவர்கள் ரெடி விட்டு நிறைய வரும். இப்போ கண்ணன்னா முக்கண்ணன் சொன்னார் பாருங்க, அந்த உடனே 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 அடிப்பார்ல, அந்த வழக்காடு பண்ணுறதுக்கு அது ரொம்ப தேவை. உடனே கேள்வி கேட்கறது, உடனே பதில் சொல்றது. அவ்வை எந்திரிச்சு பேச 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 அடிகளார் தடுமாறிட்டார். என்னன்னா அதை பேலன்ஸ் பண்ண முடியல. உடனே சொன்னார், மணி அடிச்சு, அவ்வை உட்கார், இல்லாவிட்டால் நான் வெளியேற்ற வேண்டியிருக்கும். அப்போ அதுக்கும் ஒரே ஹாஹான்னு ஒரு சிரிப்பு சிரித்து உட்கார்ந்து மறக்க முடியாது. எப்படிப்பட்ட மேடைகளை இந்த தமிழகம் கண்டிருக்கிறது. எனக்கு அதை அவ்வை நினைக்கும் போதெல்லாம் ஞாபகம் வர்றது அதுதான். மேடையில் எப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள். அதற்கு பின்னால் அவருடன் பழக்கம் வந்தப்போ நிறைய பயணங்கள். நான் நினைக்கிறேன் இப்போ அருள் ஒருவேளை சிறுவராக இருந்திருக்கலாம். நிறைய பயணங்கள். அதில் ஒன்று மறக்க முடியாத, அவரோட சம்மந்தம் இல்லாமல் சில சமயம் ஜோக் அடிப்பார் பாருங்க. அந்த மாதிரி ஒன்றுன்னா, அரக்கோணத்துக்கு அவர் தான் நடுவர். யார் யாரெல்லாம் பேச போனோன்னா, நான், ராமசுப்ரமணியன் உங்களுக்கு தெரியும் யாருன்னு, சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக இருந்து ரிட்டையர் ஆகிட்டார் அவர். அப்புறம் டிஎஸ் பிரியமான்னு ஒரு ப்ரொஃபஸர் இருக்காங்க அவங்க. அப்புறம் சித்ரான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஆமாம் 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 அவங்க. இவங்க எல்லாரும் நாங்கள் வேனில் போகிறோம். நீங்கள் ஒரு கல்லூரி மாணவர்கள், நாங்கள் எல்லா கல்லூரி மாணவர்கள் தான், அவரும் இன்னொரு கல்லூரி மாணவர். ஒரே சிரிப்பு, கைதட்டல் வழியில். அங்கே அது கிடைக்க நிறுத்து, இங்கே இது கிடைக்க நிறுத்துன்னு அரக்கோணம் போகிற வரையில் சாப்பிட்டுக்கிட்டே போய் சேர்ந்தோம். அங்கே போய் உட்காந்து ஒரே மகிழ்ச்சி பேசி இதெல்லாம் என்னங்க ஏதோ சாப்பிட கொடுத்தாங்கன்னு, ஐயா நேரமாகுது பேச போகலாமா அப்படின்னேன். ஓ அது வேற இருக்கான்னு. அது வேற இருக்கான்னு. அதுதான் அவை. எந்த நேரத்திலும் அப்படி அவரால் பேச முடியும். கல்கத்தாவிலே பாரதி தமிழ்ச்சங்கம்னு ஒன்று ரொம்ப அழகாக செயல்பட்டது அந்த காலத்திலே. மூரான்னு ஒருவர் அதுக்கு தலைவராக இருந்தார். அதில் நானும் சுதாசேஷையனும் வழக்காடு மன்றம், அவ்வை நடுவர். அப்போ நாங்களும் ரொம்ப கல்லூரி மாணவர்கள் தான். கல்லூரி மாணவர்களில் நான் அப்போ வக்கீல் ஆகிட்டேன், அவங்களும் டாக்டர் ஆகிட்டாங்க. ஐயா அவர்கள் அங்கே வந்து அந்த கல்கத்தாவை வாழ்ந்த தமிழர்கள் ஐயாவை தெய்வமாக பார்த்தார். தெய்வமாக, எதையும் பயப்பட. யாரோ ஒரு பெரியவரை பற்றி பேசுகிறார், கானா புசாமின்னு நினைக்கிறேன். அவரை பற்றி சொல்லுகிற போது அவர் சொன்னதாக அவ்வை அவர்கள் மேடையிலே சொன்னார்கள். அவர் எதையும் ரொம்ப முகத்துக்கு நேராக பேசுவார். என்கிட்டயே ஒரு தடவை சொன்னார், நடராஜன், யூ ஆர் நாட் ஓன்லி ஹார்ம்லெஸ் பட் ஆல்சோ யூஸ்லெஸ் என்று அவர் சொன்னதாக அவை மேடையிலே அங்கே சொன்னார். ஒரு அருமையான நிகழ்ச்சியை கல்கத்தாவிலே கொடுத்துவிட்டு நானும் ஐயாவும் மட்டும் விமானத்தில் திரும்பினோம். அதுதான் என்னுடைய முதல் விமான பயணம். அப்போ ரொம்ப அதை வாழ்த்தினார். நிறைய நீங்கள் பயணம் பண்ணணும், பேசணும், எப்படி அந்த ஒரு 2 மணி நேரம் கல்கத்தாவிலேருந்து சென்னை வர்ற வரையில் முழுக்க அவருடைய அனுபவங்கள், எப்படி மேடை பேச்சு இருக்க வேண்டும் என்றெல்லாம். என்னால் மறக்க முடியாதது இன்னொன்று, சைதாப்பேட்டையில் தாடண்டர் நகர்னு ஒன்று இப்போ இருக்கான்னு தெரியல எனக்கு. இருக்கும் இல்லையா? ஓகே. அந்த தாடண்டர் நகரில் உள்ள கம்யூனிட்டி ஹால் மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு அரங்கம், கூட்டம் நடக்கிறது. அந்த அரங்கத்தில் ஒரு கூட்டம் நடந்தது. பாரதிதாசனை பற்றி பட்டிமன்றம். அதில் நானும் பேசுகிறேன். தெரியாத பல பாடல்களை, இந்த கொழிக்கும் ஆணழகன் என் விழிக்குள் புகுந்தான்
நெஞ்ச வீட்டினில் உலாவுகின்றான் பாரதிதாசன். இந்த கொழிக்கும்ன்றதுக்கு அவர் அவ்வளவு விளக்கம் கொடுத்தார். நான் கூட அப்புறம் தேடி பார்த்தா, கொழித்தல் என்றால் இந்த முறம் வச்சு இப்படி தட்டி எடுப்பாங்களா, கொழிக்கிறதுன்னு. அது மேடையிலேயே அவர் பேசும்போது சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கொழிக்கும் ஆழ என்றால் ரொம்ப அழகா இருக்கிறான்றது மட்டும் பொருள் இல்லை, ஆண்களை எல்லாம் எடுத்து கொழித்தால் இவன்தான் வந்து சேர்ந்தான். அதான் கொழிக்கும் ஆணழகன்னர். நெஞ்ச வீட்டினில் உலாவுகின்றான் வார்த்தை. உலவுதல் அப்படின்னா உங்க வீட்டில் தான் நீங்க உலாவ முடியும். பக்கத்து வீட்டுக்கு போனால் உட்கார்ந்துட்டு தான் இருக்கணும். உலவினால் உங்களுக்கு உரிமை இருக்கக்கூடிய இடம். அவ மனசு இவன் இடம். அதனால்தான் நெஞ்ச வீட்டினில் உலாவினான். இப்படியெல்லாம் அதுல விளக்கம் சொல்லி எனக்கு மறக்க முடியாத ஒன்று. அதிலே தற்கால சினிமா திரைப்படம்னு பாரதிதாசன் ஒரு பாடல் எழுதியிருப்பார், படிச்சிருப்பீங்க நீங்க. சினிமா எப்படி இருக்கிறது? பரமசிவன் அருள் புரிய வந்து வந்து போவார், பத்தினிக்கு இன்னல் வரும் பழையபடி தீரும், இப்படியெல்லாம் எழுதியிருப்பார் பாவேந்தர். அந்த பாடலை எல்லாம் சொல்லிவிட்டு, இது நான் இப்ப சொல்ற நிகழ்ச்சி ஏறத்தாழ 1984 அல்லது 85 நடந்த பட்டிமன்றம் இப்ப நான் சொல்றது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அப்போ தமிழ்நாட்டை ரொம்ப கலக்கி கொண்டிருந்த தமிழ் சினிமா 2. ஒன்று முதல் மரியாதை, நடிகர் திலகம் நடித்தது. இன்னொன்று சிந்து பைரவி, கே பாலச்சந்தர் எடுத்து சிவகுமார் நடித்தது. இந்த படம் பார்த்திருப்பீர்கள்னு நினைக்கிறேன், எல்லாருமே கதை தெரியும். இதை மேடையிலே அவ்வை அவர்கள் சொன்னார். அதை எப்படி சொன்னார்கள் என்றால், எனக்கு அந்த சொற்களே நினைவிருக்கிறது. முதல் மரியாதை படத்திலே வரக்கூடிய அந்த வயதான முதியவருக்காகட்டும், சிந்து பைரவி படத்திலே வரக்கூடிய பாகவதற்காகட்டும், அடுத்தவன் மனைவி மேல் அப்படி ஒரு ஆசை. அதை சொல்லிவிட்டு சொன்னார், இதுதான் திரைப்படமா? சமூகம் இதைத்தான் சொல்ல வேண்டுமா? இதைத்தான் பாவேந்தர் சொன்னார் என்று சமூக அக்கறையுடன் அவர் அதை பேசினார். எனக்கு இன்னொன்று நினைவுக்கு வருகிறது, நான் சொல்லிவிடுகிறேன். இது நேரடியாக ஐயாவை பற்றி இல்லை, இருந்தாலும் சமூக அக்கறையோடு இருந்த பேச்சாளர் அவர். பின்னால் எப்படி ஆயிற்று என்று ஒரு தொலைக்காட்சி ஷூட்டிங், அதுக்காக நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஒரு நடுவர், நானும் பேசுகிறேன், மற்றவர்கள் பேசுகிறார்கள். தலைப்பு அதாவது நெறி சார்ந்த வாழ்க்கை அல்லது நல்ல குணம் தரக்கூடிய வாழ்க்கை கிராமப்புற வாழ்க்கையா நகர்ப்புற வாழ்க்கையான்னு தலைப்பு. நான் கிராமப்புற வாழ்க்கை என்று பேசுகிறேன். அப்போ ஆனந்த விகடனிலே வந்த ஒரு செய்தியை நான் சொன்னேன். இந்த செய்தி நீங்களும் படிச்சிருப்பீங்க. என்னன்னா, சுனாமி வந்தது இல்லை, சுனாமி வந்தப்போ பல பேரை சாவடிச்சது, சில பேரை அள்ளி கொண்டு போய் எங்கேயோ போட்டுருச்சு. அப்படி நடந்தப்போ ஒரே மகன் இருந்த ஒரு வீட்டில் பையன் இறந்துட்டான்னு அரசாங்கம் அப்போ 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க, அப்படி உயிரிழந்தவர்களுக்கெல்லாம். இந்த கிராமத்தில் இருக்க தம்பதியினர் வாங்கி கொண்டார்கள். வாங்கின 1ஆம் நாள் 2ஆவது நாள் பையன் வீட்டுக்கு வந்துட்டான். எப்படி என்றால், அடிச்ச சுனாமி அலையில ஒரு பெரிய மரத்து மேலே போய் அவன் உடம்பு அப்படியே அள்ளி போட்டுருச்சு. மயக்கமாயிட்டான். என்ன நடந்தது என்னன்னு தெரியல. அப்புறம் ஏதோ காப்பாற்றி எப்படியோ வந்து யாரோ கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வர்றான். இப்போ இந்த கிராமத்து மக்கள் நினைக்கிறாங்க, இந்த 2 பேரும் நினைக்கிறாங்க, அம்மா அப்பா இந்த 2 லட்சம் பணத்தை நான் வச்சுக்க கூடாது இல்லை, ஏன்னா இது அரசாங்க பணம். என் பிள்ளை இறந்துட்டாங்க பிள்ளைன்றதுக்காக கவர்மெண்ட் கொடுத்ததை நான் எப்படி வச்சுக்கிறது? அதனால நான் திருப்பி கொடுக்குறேன்னு அங்கே தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போனாங்க, கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போனாங்க. எங்கேயும் அவங்களுக்கு உரிய பதில் இல்லை. எப்பா கொடுத்தாச்சுன்னா எடுத்துகிட்டு போங்கப்பா, இருக்கிற வேலையில் நீங்கள் வேற வந்து இதை திருப்பி வாங்கிக்க அப்படி தானே பதிலுக்கு. இவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஆனந்த விகடன் பத்திரிகைக்கு வராங்க. இந்த பணத்தை எங்களால் வச்சிக்கவே முடியாது, என் பிள்ளையை பார்க்கும் போதெல்லாம் நாங்கள் தப்பாக பணம் வாங்கிட்டோம்ன்ற குற்ற உணர்ச்சி தான் இருக்குது, நீங்கள் ஏதாவது பண்ணி அரசாங்கத்துக்கு சேர்த்துருங்கன்னு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. விகடனில் இது ஒரு கட்டுரையாகவே எழுதியிருந்தாங்க. நான் இந்த செய்தியை சொல்லுகிறேன். அப்போ ஒரு மனித பண்பு என்பது கிராமங்களில் வாழ்கிற மக்களிடையே எப்படி இருக்கிறது என்பதற்கு வித் டாக்குமெண்டரி எவிடன்ஸ்,
ஆனந்த விகடனில் வந்ததை வைத்து நான் சொல்லுகிறேன். இப்படி நடந்தது. இதான் கிராமத்திலே நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். நல்ல கையொலி நடுவராக இருந்தவர் குறுக்கிட்டார். அப்போ இப்படிப்பட்ட கேணப்பையெல்லாம் கிராமத்தில் இருக்கான்னு தான் சொல்றீங்க அப்படின்னு. இப்போ என்ன ஆயிருக்கும்? நான் அன்று முடிவெடுத்தேன். குன்றுக்குடி அடிகளார் தலைமையில், ஆசா தலைமையில், சிலம்பொலியார் தலைமையில், ஔவையார் தலைமையில் பேசிய காலம் நமக்கு முடிந்து விட்டது. இது அடுத்த காலம். பட்டிமண்டபத்திலே நமக்கு இடமில்லை என்று இறங்கினேன். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இது நியாயமா இப்படி ஒருத்தவங்க பேசுறது? ஆனால் ஔவை அந்த மேடையிலே அதை சொன்னார். இப்படி அவர் சொன்னால் எதை சொன்னாலும் சமூகத்துக்கு பயனளிப்பதாக. கம்பன் விழாவிலே ஒரு முறை, எத்தனை மணிக்குன்னு சொல்லுங்க, நான் கம்பன் விழா நடக்கிறது. கம்பன் விழாவிலே ஒரு முறை சத்தியசீலன் அவர்கள் நடுவராக பட்டிமண்டபத்துக்கு வர வேண்டும். அவருக்கு பைபாஸ் சர்ஜரி நடந்துச்சு. அதனால ஐயாவை நடுவராக வாங்கன்னு கூப்பிட்டுட்டாங்க. இப்போ நேற்று வீரமணி வர முடியாதனால நான் வந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தான் வரணும்னு. இவர் நடுவராக தொடங்குகிறார் கம்பன் விழாவில். சத்திசீலன் பண்பாளர், அவர் வர முடியாத இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன், எனக்கு இப்படி போய் பைபாஸ் நடந்துருச்சேன்னே என்று சத்தி ரொம்ப வருத்தப்பட்டார். நான் சொன்னேன், மேடையில் பேசுகிறவர்களுக்கெல்லாம் பைபாஸ் வரும் என்றேன். ஏன் என்று கேட்டார். எந்த பேச்சாளரும் தலைப்பை பேசாமல் பைபாஸ் செய்துதானே பேசுகிறீர்கள், அதனால் பைபாஸ் வருவதை பற்றி கவலைப்படாதீர்கள்னு சொன்னேன். தொடங்கினார். அடுத்து தொடர்ந்து சொல்லுகிறார், கம்பராமாயணத்திலே ஒரு காட்சி வரும். அனுமனை தூது அனுப்புவான். தூது முடிந்து திரும்பிடும். இன்னொரு முறை தூது அனுப்பலாம் என்று ராமன் நினைப்பான். ராவணனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பதாக. யாரை அனுப்பலாம்னு நினைக்கும் போது ராமனே நினைப்பான், அனுமனையே அனுப்ப வேண்டாம், வேறு ஆள் இல்லைன்னு நினைக்க போகிறான், வேறு யாரையாவது அனுப்பலாம், சரி அங்கதனை அனுப்பலாம் என்று வாலியினுடைய மகன் அங்கதனை தூது அனுப்புவார்கள். இப்போ அங்கதன் கிளம்பும் போது என்ன நினைத்து கொண்டு கிளம்புவான்? மாருதி அல்லனாகில் நான் எனும் மாற்றம் பெற்றேன். மாருதி போகணும், இல்லையா அடுத்து நான் தான் என்கிற பெருமை எனக்கு கிடைத்ததுன்னு அங்கதன் சொன்னதை போல, சத்தியசீலன் இல்லையா அங்கு நான் என்ற பெருமை எனக்கு கிடைத்தது. எப்படி அடிக்கிறார் பாருங்க. கம்பன் கழக செயலாளர் என்னை அழைத்தார். ஐயா, சத்தியசீலன் ஐயா வர முடியவில்லை, நாங்கள் பல பேச்சாளர்களை கேட்டு பார்த்தோம், எல்லோரும் வேறு வேலை இருக்கிறது, வேறு வேலை இருக்கிறது என்றார்கள், அதனால்தான் உங்களை கேட்கிறோம். அப்போ அவருக்கு தெரிந்திருக்கிறது நான் ஒருவன் தான் வேலை இல்லாமல் இருக்கிறேன் என்று. ஒன்று சொல்லிக்கொண்டே வந்தாரா, நிறைவாக முடிக்கிறார் என்றால், ராமாயணத்திலே எனக்கு கம்பனை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தமிழை கம்பன் அவ்வளோ உயர்த்தி பிடிப்பான். அது வடமொழி காப்பியம், அது வேற ஏதாவது எழுதியிருக்கலாம், அதை எழுதிட்டான், சரி அதெல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா தமிழை எப்படி உயர்த்துவான். ராமனுடைய அம்பு ராவணனுடைய படைகளையெல்லாம் அழித்தது என்று சொல்லுகிற போது எந்த பிசகும் இல்லாமல் சரியான இலக்கை அடித்து அது திரும்பி வருகிறது என்பதை சொல்ல கம்பன் ஒரு உதாரணம் சொன்னான். தமிழ் நெறி வழக்கன்ன தனி நெடும் சிலை, தமிழ் மொழியின் சிறப்பை போல ராமனுடைய அம்பு என்று எழுதுகிறான். இதை ஔவை அந்த மேடையிலே சொன்னார். அப்ப வந்த இடத்திலே ஒரு பேச்சை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று அழகாக அமைத்து கொண்டார். இது ஒன்று. கூட்டமே இல்லைனாலும் கவலைப்பட மாட்டார். நான் ரொம்ப வியந்து பார்க்கறதுன்னு கூட, தாம்பரம்னு யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், அங்கே தாம்பரம் மார்க்கெட்டில் ஒரு பட்டிமண்டபம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. தாம்பரம் மார்க்கெட் வணிகம் நடக்கிற இடம், நடுவில் மேடை, ஒரு பையன் உட்கார்ல, ஒரு பையன் நிற்கலை. அவன் அப்படி போகிறான் இப்படி அவங்கள குறை சொல்லக்கூடாது, நம்ம போட்ட இடம் தப்பு. சாயந்தர நேரம்
ஒருத்தன் கேட்கல. அவை நடுவர் அவர்கள் தொடங்குவார்கள்னு பேசார், ரசிச்சு பேசுறார். ஒருத்தன் கேட்கல. எனக்கு எரிச்சலா இருந்தது. அந்த நேரம் பார்த்து பவர் போயிடுச்சு, மைக்கு ஆஃப் ஆயிடுச்சு. அவர் அதே டோன்ல அதே மாதிரி பேசிட்டு இருந்தார். நான் அவர் இப்படி பேசுறாருன்னா அப்படி உட்கார்ந்துருக்கேன். ஐயா ஐயா என்ன, கரண்ட் போயிடுச்சு. போட்டோம், இருக்கும்போது மட்டும் எவன் கேட்டான்? இதுதான் எதை பற்றி கவலைப்பட மாட்டார்னா கவலைப்பட மாட்டார் தான். மேடையிலே ஒரு முறை குமுதத்திலே கூட அதை எழுதியிருந்தார்கள். நான் சில மேடைகளில் சொல்லி இருக்கிறேன். அவ்வை திரு டி நடராசன் என்று அப்போது எழுதுவார்கள். டி என்பது துரைசாமி பிள்ளை என்பதற்காக அவ்வை திரு டி நடராஜன். இதை பேசின ஒருத்தர் சேர்த்து அவ்வை திருடி நடராஜன், அவ்வை திருடி நடராஜன். பின்னால் ஒருத்தர் சொன்னார், அவர் அவ்வை திருடி நடராஜன் அல்ல, அவை திருடி நடராஜன். மேடையில பேச தொடங்கினா அவையை அவர் மாதிரி யாரும் திருட முடியாது. நாங்கள் தமிழறிஞர் இயக்கம்னு ஒரு அமைப்பு நடத்தினோம் வட சென்னையில். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தமிழறிஞர் இயக்கம் முழுக்க அப்போட ஆலோசனை. ஒவ்வொரு முறையும் அவரை பார்த்து ஆலோசனை கேட்போம். அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம், நான் அதிலும் சில பட்டிமண்டபங்கள் வைத்தேன் என்று. அதை மேடையிலே சொல்லுவார், ராமலிங்கம் நடத்தும் இயக்கம் இதற்குமா பட்டிமண்டப மயக்கம் என்றார் ஒரு முறை. அப்படி இளைஞர்களை அருமையாக ஊக்கப்படுத்துவார். எக்மோரில் மியூசியம் தியேட்டர் உண்டு, அது அவருடைய கண்ட்ரோலில் இருந்ததுன்னு தெரியல. நாங்கள் விழா வைப்பதற்கு ரொம்ப தடுமாறிய போது ஒரு கொஞ்சம் அதிகமாக செயல்பட்டுன்னு கூட சொல்லலாம். அங்கே இருந்த கொடுத்த ஒருத்தருக்கு அதை கேன்சல் பண்ணிட்டு எங்களுக்கு கொடுத்தார், இளைஞர்களுக்காக. அதை பற்றிய விமர்சனங்கள் வந்தது. ஆனால் அவர் அதை பற்றி கவலைப்படவில்லை. அவருடைய செயல்தான். நீங்கள் வடசென்னையில் வீரமணி வர வேண்டியிருந்தது. வீரமணி வந்து யார் கூட நெருக்கமாக இருந்தாலும் அரு சங்கரோட இருக்கார். அரு சங்கரலிங்கம்னு இருந்தார். அவர் ஒரு பள்ளி வணிகர், பள்ளியிலே கரஸ்பாண்டன்ட்டு, ரொம்ப இலக்கிய ஆர்வலர். அவர் வீட்டிலேயே சில கூட்டங்கள் நடத்துவார். ஒன்றும் பெரிய நிகழ்ச்சி கூட்டம் வராது, ஆனால் அவை தவறாமல் வருவார் நட்பு பாராட்டுவதற்காக. அருசங்கர் அழைக்கிறார் என்றால் வருவார். எனக்கு ஒரு முறை நன்றாக ஞாபகம் இருக்கிறது. உங்களுக்கு தியாகு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மார்க்சிய கம்யூனிஸ்ட் தியாகு, தோழர் தியாகு, கார்ல் மார்க்ஸ். ஆமாம், மூலதனம். ஆமாம், அவர் பேசுகிறார். தலைமை அவ்வை. அவர் அந்த சுரண்டல் ஏகாதிபத்தியம்னு அந்த கருத்தை எல்லாம் பேசி முடித்தவுடன் தலைமை உரை 2 வார்த்தை பேச வேண்டும் என்று அவ்வை சொன்னார். ஞாபகம் இருக்கிறது. நிறைய செய்திகள் சொல்றார், எல்லாம் நமக்கு புதிதாக இருக்கிறது. இந்த சுரண்டல் என்று சொன்னாலே நமக்கு வீட்டிலே உப்புமா செய்த பின்பு கடைசியிலேயே சுரண்டு மேடையிலே சொல்லி அந்த சுரண்டல் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அதே போல அவருடைய ஆங்கில புலமை அபரிமிதமானது. அந்த கூட்டத்தில் பேசுகிற போதுதான் சொன்னார், டிரான்ஸ்லேஷன் என்பது எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால், ஒருவர் மொழிபெயர்த்தார். நான் சேக்கிழார் விழாவில் கூட அதை சொன்னேன். சிட்டிங் ஆன் த ஐவரி டவர், இது வந்து ஒரு ஃப்ரேஸ் ஆங்கிலத்தில். இதை மொழிபெயர்க்கிறார். சிட்டிங் ஆன் த ஐவரி டவர், யானை தந்தத்தால் கட்டப்பட்ட கோபுரத்தின் மேல் அவர் அமர்ந்திருந்தார்னு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டார். அவ்வை தலையில் அடிச்சுட்டே அப்புறம் சொன்னார், அது ஃப்ரேஸ், அதுக்கு பொருள் என்ன என்றால், முழுவதும் தெரியலைன்னா கூட தனக்கு ரொம்ப தெரியும்ன்ற மாதிரி அடுத்தவனை கேட்காம தன்னைத்தானே நினைச்சுக்கிறான் பாருங்க ஒருத்தன். அவனுக்கு வந்து ஹி சிட்டிங் ஆன் த ஐவரி டவர்னு சொல்லுவாங்க. ஹி சிட்டிங் ஆன் த ஐவரி டவர் என்றால் அவனால் நினைச்சுக்கிட்டு அவனும் உட்கார்ந்துருக்கான். இதுதான் பொருளே தவிர, மொழிபெயர்த்தவர் யானை தந்தத்தால் கட்டப்பட்ட கோபுரம்னு எழுதினார். இப்படி அவருடைய தமிழ் புலமையை குறையாத ஆங்கில புலமையும் அவருக்கு இருந்தது. கொழும்பிலே கம்மன் விழா நடந்தது. அதில் அம்மா வந்திருந்தாங்க.
கொழும்பு கம்பன் விழா உடன் வந்து மிக அழகாக அந்த பேச்சு, யாழ்ப்பாணத்தில் ஈழத் தமிழ் மக்கள் ஐயாவை அவ்வளவு நேசித்தார்கள், அவ்வளவு மரியாதை செய்தார்கள். உடனிருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இதே மேடையில் நம்ம கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் இந்த இன்விடேஷன் கூட காமிச்சாங்க. இந்த மேடையில் என்னுடைய நூல் வெளியீட்டு விழா நடந்தது. இதே மேடையில் அவ்வை அவர்கள் வந்தார், ஏவிஎம் சரவணன் வந்திருந்தார், ஆசாஞ்சா இருந்தார், எல்லா பெரியவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. 1991 இல்லையே, 81 ஏதோ எல்லாரும் வந்திருந்தாங்க. அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் நீங்கள் திருத்தணி பக்கத்தில் பொதட்டூர்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்கும், உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு கூட்டம், அதில் பேச நானும் ஐயாவும் காரில், நாங்கள் 2 பேர் மட்டும் காரில் போய் கொண்டிருக்கிறோம். அப்போ தான் எனக்கு திருமணம் முடிந்து ஒரு 3-4 மாதங்கள் ஆகியிருந்த சமயம். அப்போது ஐயா கிட்ட, அவர் என்னுடைய தந்தை மாதிரி தான், என்னை மகன் மாதிரி நடத்துவார். அதனால் நான் இத்தனை வருஷம் கழிஞ்சிருச்சு, அதனால் நான் இப்போ மேடையில் சொன்னால் தப்பு இல்லை. நான் ரொம்ப மனந்திறந்து ஐயாட்ட பேசிட்டு போனேன். எனக்கு திருமணமாகி கொஞ்ச நாள்லலாம் ரொம்ப மன வருத்தம் இருந்தது. திருமணத்தில் நமக்கு சரியான துணை இல்லை. நம்ம தொழிலில் வழக்கறிஞராக இருக்கிறோம், மேடையில் பேசுகிறோம், இலக்கிய ஆர்வம், இது எதுவுமே இல்லாமல் ஒரு துணையாக என்ன வாழ்க்கைன்னு பெரிய சலிப்பு, சரியாக அமையாதுன்னு. ஒரு மாதம் போன உடனே ஒரு நாள் தற்செயலாக எனக்கு தோணுச்சு, சரி நமக்கு சரியான வாழ்க்கை துணை இல்லைன்னு நம்ம நினைக்கிறோமே, தனக்கு சரியான வாழ்க்கை துணை இல்லைன்னு அவங்களும் நினைக்கலாம்ல. சினிமா கூட்டி போக மாட்டேறான், 2 வீலர் ஓட்ட தெரியாது, 2 வீலர் ஓட்டினா பின்னால் உட்காந்துன்னு போகலாம், ஒரு சினிமாவுக்கு கூட்டுமே ரசிக்க தெரியல, இப்படி ஒரு புருஷன் வந்து வாச்சிட்டானேன்னு அவங்க நினைக்கலாமில்ல. அவங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இது நினைச்ச உடனே தான் எனக்கு கண் திறந்தா மாதிரி இருந்தது. ஆமாம், இது என் பார்வை, அது அவங்க பார்வை. இதை நான் திருமணமாகி 3-4வது மாதத்தில் ஐயா கிட்ட சொல்லிட்டு போகிறேன் காரில், அவ்வை ஐயா கிட்ட. இப்படி ஒரு நிலை வந்த உடனே தான் மனம் தெளிவடைஞ்சது ஐயா அப்படின்னு பேசிட்டு போனேன்னா, இது முடிஞ்சுது. இதே இடத்துல கூட்டம் நடக்குது, என்னோட நூல் வெளியீட்டு விழா. அதில் ஆசா ஐயா ஒரு அழகான கருத்து சொன்னார். நான் அவ்வை ஐயா சொன்னதை சொல்லிடுறேன் முதல்ல. இப்படி நான் மேடையில் அவரோட காரில் போன அந்த விஷயத்தை மேடையில் சொல்லிட்டார். மேடையில் ரொம்ப உரிமையோடு ஒரு மகன் போல மனைவியை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று ராமலிங்கம் என்னிடம் சொல்லிவிட்டு வந்தார். இதை மட்டும் சொல்லியிருந்தா அப்பா கிடையாதுல்ல சொன்னார். நான் நினைத்து கொண்டேன், ராமலிங்கம் இத்தனை வருஷமாயும் எனக்கு புரியாத இந்த விஷயத்தை அப்போ இதை போல அந்த மேடையில் அப்பா அரசியல் உண்மை, அவங்களுக்கெல்லாம் பெரிய விருப்பம் இருந்தது, பெரியவங்களுக்கெல்லாம். இந்த மேடையில் நான் ஒரு செய்தி சொன்னேன் பேசுகிற போது, எந்த கான்டெக்ஸ்ட்னு தெரியல, கதை மட்டும் ஞாபகம் இருக்கு. அதை பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் கூட தன்னுடைய நூலில் எழுதிட்டு, ஒரு 5 நிமிஷம் பேசலாம். பொள்ளாச்சி ஒன்றும் இல்லை, பேச ஆரம்பிச்சோன்னே நினைவுகள் ஓடிக்கிட்டே இருக்கு. அவருடைய நூலில் எழுதியிருந்தார். உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் 2 கட்சி. ஒரு கட்சிக்கு சின்னம் கழுதை, இன்னொரு கட்சிக்கு சின்னம் யானை. யானை சின்னம், கழுதை சின்னம். பொள்ளாச்சி மகாலிங்கமே இப்படி ஒரு கதை அமெரிக்காவில் சொல்லப்பட்டதா தன் நூலில் எழுதினார். என்னன்னா, இந்த யானை, அது டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்னு சொல்லுவாங்க, அது எந்த கட்சின்னு தெரியல, யானை கட்சியை சேர்ந்தவன் மேடையில் ஒரு விஷயத்த சொன்னான். ஒரு ராஜா வேட்டைக்கு கிளம்புனா மழை வருமா அப்படின்னு மந்திரியை கேட்டான். மழைலாம் வராது ராஜா, போகலாம் அப்படின்னா மந்திரியோட வேட்டைக்கு கிளம்பிட்டான் ராஜா. ஆனால் மழை அடித்து பின்னிருச்சு, செம மழை. ஏன்னா அந்த மழை தொடங்குறது கொஞ்சம் முன்னால் துணி வெளுக்கிற தொழிலாளி ஒருத்தன் எதிர்க்க வந்தவன், ராஜா இன்னைக்கு போய் போகிறீங்களே மழை நிறைய வரும்னா, கூட என் மந்திரியே வராதுன்ட்டா, நீ சொல்கிற கேட்பான்னு போய் மழையில் சிக்கிட்டான். இப்போ மந்திரிக்கு ராஜா நினச்சான், இந்த மந்திரி யூஸே கிடையாது, பேசாமல் அந்த துணி துவைக்கிறவனை கூப்பிட்டு மந்திரி ஆக்கிடலாம், கரெக்டாக சொல்கிறான்ட்டு அவனை கூப்பிட்டுக்கான். எப்படி கரெக்டாக மழை வரும்னு சொன்னியே, நீ தான் மந்திரி இனிமேல். ஐயோ ராஜா, எனக்கு ஒன்றுமே தெரியாது ராஜா, மழை வரும்னா
என் கழுதை இந்த காதை ஒரு மாதிரி வெடச்சி காட்டும். அப்படி காட்டினா மழை வரப்போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்க ராஜா, இவ்வளவுதான். அப்படியா? அப்ப இனிமேல் அந்த கழுதைய மந்திரியாக்கு நான் ராஜா. இதோட நிக்கல அந்த கதை. அன்னையிலிருந்து தான் கண்ட கழுதையும் மந்திரியாக ஆரம்பிச்சுது. இப்படி இது அமெரிக்காவில் சொல்ற ஒரு கதை. இதை பொள்ளாச்சி மகாலிங்கம் எழுதியிருந்தார் பாருங்க. இதை இந்த மேடையில் நான் சொல்லிட்டேன். இது முடிஞ்சது. இதை சும்மா இல்லாம ஆனந்த விடனில் வேற எடுத்து போட்டான் ராமகி. ஆனா ஒரு தந்தைக்கே உரிய உரிமையோடு அப்பா கடிந்து கொண்டார். மேடையில் இந்த மாதிரி செய்திகள்லாம் சொல்லக்கூடாது ராமலிங்கம், நிறைய வளரணும் நீங்க என்று. இவங்க அப்பாவோட எவ்வளோ நெருக்கம்ன்றதுக்கு ஒன்று சொல்கிறேன். மயிலாடுதுறையில் காளியாக்குடி ரெஸ்டாரண்ட்னு ஒன்று உண்டு. யாருக்காவது தெரியுமா? மாயவரத்தில் காளியாக்குடி ரெஸ்டாரண்ட். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த காளியாக்குடியில் அப்பாவுக்கு அல்வாவும் தூள் பக்கடாவும் பிடிக்கும். ஆமாம், தூள் பக்கடா அல்வா எங்க காளியாக்குடி ரெஸ்டாரண்ட்டில். எப்போ அங்கே போனாலும் அதை போய் வாங்கி சாப்பிடாம இருக்க மாட்டாங்க. ஒரு முறை ரயிலில் போயிட்டு இருக்காங்க, இவங்க அப்பாவும் இருக்காங்க கூட. சுகிசிவமும் இந்த செய்தியே எனக்கு நேரடியாக தெரியாது, இப்போ நான் சொல்றது. சுகிசிவன் என்கிட்ட சொன்னது. ஐயோ இந்த அவ்வை அடிக்கிற கூத்துன்னு வேறு அப்படிதான் சொல்லுவார் அவர். அந்த ஒரு ரயில் எங்கே மயிலாடுதுறையை கடந்து போகிற ரயில், அது மயிலாடுதுறையில் ரயில் நிற்கிது. கொஞ்ச நேரம் நிற்கும். அங்கே அவ்வை என்ன பண்ணியிருக்கார், கூட இருக்கவங்கிட்ட நீ ஓடி போய் காளியாக்குடியில் தூள் பக்கடா அல்வா வாங்கிட்டு வந்துருன்னு ஆள் அனுப்பிச்சிட்டார். போனவன் வரல, லேட் ஆகுது. ட்ரெயின் எடுக்க போகிறான். அந்த பச்சை கொடி காட்டு வரல காடு, அவர் கொடி காட்ட தூக்கினார். இவங்க அப்பா நேராக ஓடி போய் அவன் கையை பிடிச்சிக்கிட்டு, கொஞ்ச நேரம் கொடி காட்டாதீங்க காட்டாதீங்க வெளியே போனால சொல்லி சொல்லி சிரிப்பார். இப்படி ஒரு கூத்து பண்ணாங்க தூள் பகடாக்கு பக்தவச்சலையாவும் சுகி சிவமும் என்று. அவ்வளவு நான் நீங்கள் கொடுத்த நூலை கொஞ்சமாவது படித்தேன்றதுக்காக ஒன்று சொல்லிடுறேன். ராஜாஜி ராஜாஜி தான் ஒன்று எழுதியிருக்கார், அவ்வையே எழுதியிருக்கிறார். ராஜாஜியை கூட்டத்துக்கு அழைக்க பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் போகிறார்கள். அவ்வை அப்போது பச்சையப்பன் கல்லூரி மாணவர். உள்ளே போன உடனே ராஜாஜி மேலே இருக்கிறார், மாடி மேலே. கீழே இருக்க உதவியாளர்கிட்ட என்ன பேப்பரில் எழுதி கொடுக்குறாங்க, பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் வந்திருக்கிறோம், நிகழ்ச்சிக்கு அழைக்க வேண்டும். மேலே போனவன் கீழே வந்து உங்களெல்லாம் உருப்படியாக ஏதாவது பண்ண சொன்னார், நிகழ்ச்சியெல்லாம் வேண்டாம்னார். உடனே அவ்வை சொல்லியிருக்காரு, அவரை நாங்கள் பார்த்துட்டு போயிடுறோம், சும்மா பார்த்துட்டு போயிடுறோமே. உதவியாளர் மேலே போயிட்டு வந்து, பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை, வேணா என் ஃபோட்டோவை பார்த்துக்க சொல்லு, கிளம்பி போக சொல்லுன்னு சொல்லிட்டார் ராஜா. இதை எழுதுகிறார். இதை எழுதிவிட்டு தொடர்ந்து எழுதுகிறார், தன்னுடைய அறிவின் மீது மிக நம்பிக்கை உடையவர்கள் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள் போலும் என்று. நான் இதை குறிப்பாக சொல்றதுக்கு என்ன காரணம்னா, அவ்வையவர்கள் எவ்வளவு அந்த வயசுலேயே பண்போடு சில செய்திகளை பார்த்திருக்கிறார்கள். எனக்கு அப்படி முடியல. நான் வேந்த கல்லூரி மாணவனாக இருந்தப்ப மாப்போசியை பார்க்க போறேன். இதே தான் வேந்த கல்லூரி மாணவர்கள் கூட்டத்துக்கு அழைக்கலாம், வரலன்னு சொல்லிவிட்டார். இல்லை நான் பார்த்துட்டு போயிடுறேன்னு சொன்னேன். பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுன்னாரு மாப்போசி. அன்றிலிருந்து எனக்கு கடைசி வரை மாப்போசி மீது வெறுப்பு குறையாமல் தான் இருந்தது. நாங்கள் அதுக்கப்புறம் நிறைய கூட்டம் பேசணும். பொள்ளாச்சி மகாலிங்கம் சார் நடத்தின பாரதியார் விழாவில் பேசியிருக்கோம், அவர் தலைமையிலேயே பட்டிமன்றம் பேசியிருக்கிறேன். கல்லூரி மாணவர்கள் வந்தால் பார்க்கக்கூட மறுத்து இருக்கக்கூடியங்க. அப்புறம் என்ன பெரிய தமிழ் படிச்சு என்னன்ற சிந்தனை எனக்கு வரும். ஆனால் அது அறிவு இருக்கிற இடம் அப்படித்தான் இருக்கும் என்று அவ்வை பார்க்கிறார். அப்படி செய்திகள் நிறைய, நான் ஏற்கனவே 5 மணித்துளிகள் கூட எடுத்து விட்டேன். அவருடன் அவர் அறைக்கு நாங்கள் நிறைய செக்ரட்டேரியட்டில் 2வது மாடி வடகோடி என்பார், அங்கே போய்
முதல்லலாம் ஜெகத் ரட்சகன் அவர்கள் தான் போவார்கள். அது பின்பு வைரமுத்து போக ஆரம்பித்தார்கள். அதற்கு பின்னால் சுக்கி சிவமும் ரவியும் போவார்கள். கடைசியில் நானும் ராமசுப்ரமணியனும் போவோம். உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருப்போம். அவ்வளவு நேரம் பேசுவோம் செய்திகள். இயற்கை மறுக்க முடியாது. எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் இயற்கை தான் ஜெயிக்கிறது. நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவர்களை இழந்து விட்டோமே என்ற ஏக்கம் என்றைக்கும் நம் மனத்திலே தங்கித்தான் இருக்கிறது. நினைவுரையாக சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த அருளுக்கு என்னுடைய நன்றி, அன்பு, வணக்கம்.